காணுமா? அது எப்படி காணாம போகும்? அண்ணி, நான் எல்லா நகையும் உங்ககிட்ட தான் கொடுத்தேன். மத்த நகையெல்லாம் இருக்கு. ஆனா அந்த மாங்கா டிசைன் பட நெக்லஸ் மட்டும் காணோம். என்னங்க இது? நம்ம ராணி இந்த வீட்ல காலடி வச்ச நேரம் நகையை காணும்ன்றாங்க. அர்ச்சனா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? நகை எங்கேயோ போயிருக்காது, இங்க தான் எங்கேயாவது இருக்கும். ஏங்க, ராணி எல்லா நகையும் உங்ககிட்ட தான் கட்டி கொடுத்துருக்கா. அந்த மாங்கா டிசைன் நெக்லஸ் மட்டும் எங்க போயிரும்? என்ன என்னமோ குறிப்பிட்டு கேக்குற மாதிரி இருக்கு. நான் என்னமோ நகை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன்னு சந்தேகப்பட்டு கேக்குறியா? ஏமா எதுக்காகமா நீ இப்படி சத்தம் போடுற? ஏதோ உங்ககிட்ட கொடுத்த நகைகள்ல ஒண்ணு காணா போச்சு. அப்ப அதை உன்கிட்ட தானே கேட்பாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. ஆரம்பத்துல இருந்து நகைன்னு உங்ககிட்ட பிடிவாதமா இருந்தது நான் தானே. அதான் இப்ப எல்லாருமா என் மேல கட்சி கட்டிக்கிட்டு குத்தம் சொல்றீங்க. சரோஜா, என்ன பேசுற நீ? நகையை காணோம்னா கேட்க மாட்டாங்களா? உங்க அம்மா உன்னை கேட்கல? இல்லப்பா, அம்மா கேக்குற நோக்கம் வேற, இவங்க கேக்குற நோக்கம் வேற. இத பாருங்க, நாங்க இத பிரச்சனை பண்றதுக்காக கேக்கல. அது 5 பவுன் நகை, கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் வருது. எங்க போயிருக்கோன்னு தேடி பார்க்கணும்ல, அதனாலதான் கேட்டோம். நீங்க அதை ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? அதானேம்மா, தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனைனா எப்படி? என் மக வாழ வந்த இடத்துல வந்தது வராதுமா நகை காணாம போச்சுன்னா கேட்க தானமா செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. எல்லாருமா திட்டம் போட்டு என்ன அவமானப்படுத்துறீங்க. அக்கா ப்ளீஸ், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. அம்மா, நீ பீரோல நல்லா தேடி பாத்தியா? நான் நல்லா தேடி பார்த்துட்டப்பா, அந்த நகை மட்டும் இல்ல. அக்கா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லு. அந்த மாங்கா டிசைன் போட்ட நெக்லஸ் தனியா எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கியா? என்னடா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீயும் என்ன சந்தேகப்படுறியா? ஏங்க பாத்தீங்களா, அவனும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு திருட்டு பட்டம் கட்ட பாக்குறான். போச்சு, என் மான மரியாதை எல்லாமே போச்சு. பேசாம நாம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் வாங்க. எல்லாரும் இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. மகராசி வந்ததும் வராதுமா என் மேல திருட்டு பட்டம் கட்டி என்ன வீட்டை விட்டு விரட்டு பாக்குறா. இது பாருங்க, தயவு செய்து என் தங்கச்சி பத்தி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. எங்கேயும் எப்பவும் எல்லாரோடையும் உறவா இருக்கணும்னு சொல்லி கொடுத்து தான் என் தங்கச்சி நான் வளர்த்துருக்கேன். குடும்பத்தை பிரிக்கிறவ கிடையாதுங்க என் தங்கச்சி. என் தங்கச்சி மேல பழைய போட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு வெளில போக வேண்டாம். இப்ப என்ன, நகை தானே, போயிட்டு போகுது, விடுங்க. என்ன பண்ணி சாதாரணமா போனா போது விட்டுருங்கிற? 5 பவுன் நகைப்பா. அந்த நகையை புரட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. எப்படிப்பா சும்மா விட முடியும்? மாமா, கீழே விழுந்தது நகை மாதிரி இருக்கு. ஆமா, அந்த மாங்கா டிசைன் நெக்லஸ் மாதிரியே இருக்கு. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எடுங்க பார்க்கலாம். இல்ல, எடுங்க மாமா பார்க்கலாம். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எடுங்கன்னு சொல்றேன்ல. அம்மா, இந்த நகையா பாரு. ஆமா, இந்த நெக்லஸ் தான் பார்க்கணும்னு நினைச்சோம். மாப்ள, இந்த நகை உங்க பாக்கெட்ல எப்படி வந்தது? சரோஜா, என்னம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரேடியா குதிச்ச. இப்ப உன் குழந்தை கையாலேயே உன் குட்டி வெளிப்பட்டு போச்சே. இப்ப என்ன சொல்ல போற? மாப்ள, இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நான் தந்திருப்பேன். கல்யாண பொண்ணு நகையிலேயே கையை வைப்பீங்க? மாமா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. சரோஜா தான் அந்த நகையை எடுத்து என்கிட்ட கொடுத்துச்சு. ஏன் உன் புத்தி இப்படி போச்சு? உன் எல்லாம் அக்கான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. டேய், என்ன திட்டாதடா. நான் ஒண்ணு எனக்காக எடுக்கல, உனக்காக தான்டா அதை எடுத்தேன். எனக்காக எடுத்தியா? ஆமாண்டா, உனக்காக தான் எடுத்தேன். கடைசி நேரத்துல கொண்டு வந்த நகையாச்சே, இது ஒரிஜினலா, நாளைக்கு இது உனக்கு சொத்தாகுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்துல தான் நான் இதை பரிசோதிக்க எடுத்து கொடுத்தேன். சரோஜா, நீ சந்தேகப்பட்டது தப்பு தெரியுமா? ஆசாரி நகையை உரசி பார்த்துட்டு ஒரிஜினல் தான் சொல்லிட்டாரு. என்னக்கா இது? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? நகை ஒரிஜினலா இல்லையான்னு உனக்கே சந்தேகம் வந்தது? டேய், நல்ல வசதியா வாழற குடும்பத்துக்கே 50 பவுன்ங்கிறது பெரிய விஷயம். ஆனா இவரு மரத்தடியில மெக்கானிக் வேலை பார்த்து பொழப்பு நடத்திட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம ஒண்டி குடுத்தனத்துல கூடி இருக்காரு. இவர் எப்படி திடீர்னு 50 பவுன் ரெடி பண்ணாரு? அதுவும் மண்டபத்துல தாலி கட்டுற கடைசி நேரத்துல.
ஏதோ பணக்கார தோழி ஒருத்தி உதவி பண்ணாருன்னு கதை வேற சொல்றாரு. இது நம்புற மாதிரி இல்ல. கடைசி நேரத்துல உதவி பண்ண அந்த பணக்கார தோழி முதல்லயே பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? அதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நகை எடுத்து உங்க மாமா கிட்ட கொடுத்து உரசி பார்க்க அனுப்பினேன். நீ சோதிச்சு பார்த்தது நகையே இல்ல, என் புருஷனோட நேர்மைய, மானம், மரியாதை, கௌரவத்தை. இதை விட வேற எந்த விதத்திலயும் எங்களை கேவலப்படுத்திருக்க முடியாது. அவர் முகத்தை பாத்தியா? சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்டோம். தான் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சந்தோஷமா இருந்த மனுஷன் இப்போ பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறாரு. உன் மனசுல அப்படி என்னதான் ஆத்திரம்? ஆரம்பத்துல இருந்து எங்களை கேவலப்படுத்துறதே உனக்கு நோக்கமா இருந்ததா? நாங்க அப்படி என்னதான் பண்ணிட்டோம்? நாங்க உங்க அளவுக்கு வசதி இல்லாதவங்க தான், அண்ணாடங்காச்சிங்க தான். எங்க சம்மந்தம் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க உங்க தம்பி கிட்ட சொல்லி அவர் மனச மாத்தி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல சம்மந்தம் பண்ணிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நிச்சயதார்த்த தண்ணில இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நொடியும் எங்களை அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், இப்படியான காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணிட்டோம்? அர்ச்சனா, தப்பா எடுத்துக்காதம்மா. அவ ஒரு லூசுமா. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம பேசுறவ. அவ ஒரு முட்டாள், முரட்டு சுபாவம் உள்ள பொண்ணு. தயவு செஞ்சு நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை அவமானப்படுத்தணும் தான் நினைக்காத. ஏண்டி அறிவு கட்டவளே, உன்னால பாரு நாங்கெல்லாம் தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமையாய் போச்சு. ஏண்டி உன் புத்தி இப்படி போச்சு? எல்லாரும் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திட்டியே. ஆளு வளர்ந்த அளவுக்கு இவளுக்கு அறிவு வளரலமா. என்ன ஜென்மோ நீ? போதும், நிறுத்துங்க. ஆள் அளவுக்கு திட்டிக்கிட்டே இருந்தா எல்லாமே சரியா போச்சா? எவ்வளவு சந்தோஷமா கலகலன்னு இருந்த வீடு கொஞ்ச நேரத்துல சூழ்நிலையவே மாத்திட்டாங்க இவங்க. அந்த குழந்தை கையில மட்டும் நகை கிடைக்காம இருந்திருந்தா நகை பதக்குனது தானே. இத பாருங்க, மறுபடி நான் பண்ணது தப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. அதனால தாங்கிக்க முடியாது. என் தம்பிக்கு உண்டான நகைய ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நகையோட நகையா அதை வச்சிடலான்னு தான் நினைச்சேன். நீ எதுவும் பேசாத. நிறைஞ்ச சபையில நீ சொல்லக்கூடாத வார்த்தையை சொன்னதுக்காக என் புருஷன் உன்னை கை வாங்கினாரு. அதுக்கு அவரை நீ மன்னிப்பு கேட்க சொன்னல. இப்ப நீ பண்ண காரியத்துக்கு என்ன பண்ணணும்? ஒழுங்கா எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேளு. ஆமா, நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். இனிமே நகை விஷயத்திலயோ என் பொண்ணு விஷயத்திலயோ நீ தலையிடவே கூடாது. அப்படி ஏதாவது நீ வாயை திறந்து பேசின மரியாதை கட்டுறோம். ஆமா, நீ சும்மறா. ஒரு பொண்ணாச்சேன்னு இந்த பொண்ணு பண்ண பிரச்சனைக்கெல்லாம் நான் எவ்வளவு பொறுமையா இருந்தேன். ஏமா, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல என் சொந்தக்காரரு காப்பி கேட்டாங்கன்னு உன்ட்ட வந்து நான் கேட்டதுக்கு என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசி அனுப்புனேன். ஆனா இன்னைக்கு உன் லட்சணம் எந்த அளவுல இருக்கு பாத்தியா? இந்த பார், என் புள்ள இந்த நகையை ராணி கொண்டாந்து போடுறதுக்கு என்ன கஷ்டப்பட்டு வந்தானே எனக்கு தெரியும். மரியாதை அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். இது என் தங்கச்சி வாழ வந்த வீடு. வந்த முதல் நாளே ஏதோ ரசபாசமாயிருச்சு. இதை பெருசுப்படுத்தினா என் தங்கச்சியோட வாழ்க்கையை தான் அது பாதிக்கும். இதுக்கு மேல அந்த நகையை பத்தி யாரும் பேசவும் வேண்டாம், அவங்கள திட்டவும் வேண்டாம். இத பாருங்க, என் தங்கச்சி வாழ்நாள் பூரா சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்து வாக்க காப்பாத்திருக்கேன். தங்கத்தை உரசி பார்த்த மாதிரி என் தங்கச்சியை உரசி பார்த்துறாதீங்க. அது என்னால தாங்கிக்க முடியாது. உங்களை கையெழுத்து கொண்டு கேட்டுக்கிறேன்.
என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? அவ ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாங்கிறதுக்காக நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். ராணி இனிமே உங்க தங்கச்சி இல்ல, அவ எங்க வீட்டு பொண்ணு. இந்த வீட்டுல பிறந்த பொண்ணாவே நாங்க ராணியை பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் தங்கச்சி காலம் பூரா சந்தோஷமா வாழணுங்க. எனக்கு அது ஒண்ணு போதும். நீங்க கவலையே படாதீங்க. அவ உங்களுக்கு மட்டும் ராணி இல்ல, இனிமே எங்க வீட்டுக்கும் அவ ராணி தான். நாங்க அவளை அந்த மாதிரி பார்த்துப்போம். அது போதுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல என் பொண்ணால ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அதுக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சம்மந்தி, என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ ஆரம்பத்துல இருந்து உங்க பொண்ணு கொஞ்சம் படபடன்னு பேசிட்டு இருந்தாங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நாமெல்லாம் உறவுக்காரங்களாயிட்டோம். இந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம உறவு எப்படி பலப்படும்? அதெல்லாம் மறந்துடுங்க சம்மந்தி. என் பொண்ணை உங்க வீட்டில் விட்டுட்டு போறோம். அவளை நல்லபடியா பார்த்துக்கங்க சம்மந்தி. நாங்க வரோம். ராணி, பிறந்ததுலேருந்தே என் முந்தானியை பிடிச்சி வளர்ந்துட்ட. இன்னைக்கு தாண்டி முதல்ல நான் உன்னை விட்டு பிரியறேன். நீ இதை பாரு, நீ பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் பெருமையை தேடி கொடுக்கணும். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்கம்மா. ராணி, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க அண்ணி. அடிக்கடி ஃபோன் பண்ணு. வீட்டுக்கு வந்துட்டு போ. ராணி, போயிட்டு வரேன். அடிக்கடி ஃபோன் பண்ண. சரி ரேவதி. எல்லாருக்கும் வருங்க. வாங்க. வரேங்க. வர மாப்ள. அண்ணா, என்ன ராணி இது? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? இதை பாரு, பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்தரும் இதை அனுபவிச்சுதான் ஆகணும். இதை சந்தோஷமா ஏத்துக்கணுமா? அழக்கூடாது. நீயே பாரு, உங்க அண்ணியை பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் விட்டு நம்ம வீட்டில் வந்து நம்மளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காள்ல. ராணி, ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் புகுந்த வீடு மட்டும்தாம்மா முக்கியம். புரிஞ்சுதா? சரிங்கண்ணா. என்னம்மா இது? சரி சரின்னு சொல்லிட்டு இப்படி அழுதுகிட்டே இருந்தா அப்புறம் நாங்க இப்படி இங்க சந்தோஷமா போக முடியும்? நல்லா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வழியான் பண்ணாதானே நாங்களும் நிம்மதியா போவோம். போயிட்டு வாங்கண்ணா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்கம்மா. வரோம் ராணி. போயிட்டு வாங்க அண்ணி. போயிட்டு வரேன். சரி ரேவதி. போயிட்டு வரேன். டேய், ஏன்டா அப்படி டென்ஷனாவே இருக்க? ரிசல்ட் பாசிட்டிவா தான் வரும், தைரியமா இரு. இல்லடா, கொஞ்ச நாளா எல்லாமே எனக்கு எடக்கு முடக்காவே இருக்கு. ஒருவேளை ரிசல்ட் எனக்கு நெகட்டிவா வந்துருமோன்னு பயமா இருக்குடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மூலமா எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் மாமனாரு என்ன ஒரு வேலைக்காரனா தான்டா பாக்குறாரு. கட்டிக்கிட்ட பொண்டாட்டிட்டையாவது மரியாதை கிடைக்கும்னு பார்த்தா அவளும் என்ன கேவலப்படுத்தி ஆம்பளையான கேள்வி கேட்கிறா. ராணி கல்யாண விஷயத்துல நகையை போட்டு எனக்கு ஒரு கௌரவத்தை தேடிக்கலான்னு பார்த்தா
அதுவும் நடக்கல. கல்யாணத்துல எங்க அம்மாவே என்னை அவமானப்படுத்திட்டாங்க. இப்படி வரிசையா எல்லா விஷயமும் எனக்கு நெகட்டிவாவே நடந்துட்டு இருக்கு. அதான் இந்த ரிசல்ட்டும் எனக்கு நெகட்டிவா வந்துருமோன்னு பயமா இருக்குடா. மிஸ்டர் வாசுதேவன் யாருங்க? நான் தான். இந்தாங்க உங்க ரிப்போர்ட். போய் டாக்டரை பாருங்க. டேய் டென்ஷன் ஆகாத, போய் டாக்டரை பார்க்கலாம் வா. டாக்டர். வாங்க உட்காருங்க. ரிப்போர்ட் கொடுங்க.